வணக்கம். யூகேல பைக் ஓட்டணும்னு ஆசையா? இல்ல இப்பதான் புதுசா பைக் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த அலசல் உங்களுக்காக தான். பைக் ஓட்டுறதுக்கான முக்கியமான விதிகளை ரொம்ப எளிமையா, சுவாரஸ்யமா புரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த 2 படத்தையும் பாருங்களேன். வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுதா? இடது பக்கம் இருக்கிற மாதிரி கருப்பு உடையில இருந்தா மத்த டிரைவர்ஸ்க்கு உங்கள கவனிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா வலது பக்கம் இருக்கிற மாதிரி பிரகாசமான ஜாக்கெட் போட்டிருந்தா நீங்க தனியா பளிச்சுன்னு தெரிவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோட்ல நீங்க எடுக்கிற முதல் பாதுகாப்பு முடிவு மத்தவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிறது தான். சரி, வண்டிய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நாம செஞ்சே ஆகணும். இது வெறும் சட்ட விதிகள் மட்டும் இல்ல, நம்மளோட ஒவ்வொரு பயணத்தையும் பாதுகாப்பா மாத்துற கவசங்கள். முதல்ல அத பத்தி பார்க்கலாம் வாங்க. முதன்மையான விதி, முக்கியமான விதி இதுதான். நீங்க 1 மீட்டர் தூரம் போனாலும் சரி, 100 கிலோமீட்டர் போனாலும் சரி, ஒவ்வொரு முறையும் ஒரு நல்ல தரமான ஹெல்மெட்டை சரியா மாட்டி ஸ்ட்ராப்பை லாக் பண்ணிருக்கணும். இது ஒரு ஆப்ஷன் கிடையாது, இதுதான் சட்டம். நம்ம தலையை விட முக்கியமானது வேற எதுவும் இல்ல இல்லையா? ஓகே, ஹெல்மெட் கட்டாயம். ஆனா மத்த விஷயங்கள், ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட், கையுறை, பூட்ஸ் இதெல்லாம் சட்டப்படி கட்டாயம் இல்லைன்னாலும் இது உங்க பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சின்ன விபத்துல கூட பெரிய காயம் ஏற்படாம நம்மள பாதுகாக்க இதுதான் உதவும். சோ இதுல செலவு பண்றது புத்திசாலித்தனம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. உங்க பைக்ல ஒருத்தருக்கு மேல பயணிக்கவே கூடாது. முக்கியமா நீங்க இன்னும் லேர்னர் லைசன்ஸ்ல, அதாவது எல் போர்டோட ஓட்டிட்டு இருந்தா தனியா தான் ஓட்டணும். ஏன்னா நீங்க முதல்ல வண்டிய முழுசா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தரோட பாதுகாப்பை பத்தி யோசிக்க முடியும். அதனாலதான் லேர்னர் லைசன்ஸ்ல இதுக்கு அனுமதியே கிடையாது. மறுபடியும் அதே விஷயத்துக்கு வரும், விசிபிலிட்டி. நம்மளோட முதல் பாதுகாப்பு மத்தவங்க கண்ணுக்கு தெரியறது தான். பகல்ல பிரகாசமான கலர்ஸ், ராத்திரில ரிஃப்ளெக்டிவ் ஸ்ட்ரிப்ஸ். மொத்தத்துல மத்த டிரைவர்களுக்கு ஹலோ நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி உங்களோட இருக்கணும். ஏன்னா விசிபிலிட்டி இஸ் சர்வைவல். இப்போ பைக் ஓட்டும்போது எப்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கோல்டன் ரூல், அதுதான் கவனி, சிக்னல் கொடு, நகரு. ஒரு லேன் மாறணுமா திரும்பணுமா முதல்ல சுத்தி முத்தி கண்ணாடில பாருங்க. அப்புறம் உங்க இண்டிகேட்டர் போட்டு அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பா நகருங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், பாதி ஆபத்துக்களை ஈஸியா தவிர்த்திடலாம். சரி, பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாம் ஓகே. இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். நீங்க ஒரு லேர்னரா ரோட்டுக்கு வரணும்னா சட்டப்படி என்னென்னலாம் தேவை வாங்க பார்க்கலாம். சிபிடி, நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன? இது ஒரு டெஸ்ட் கிடையாது. இதுல பாஸ் ஃபெயில்னு எதுவும் இல்ல. இது ஒரு பேசிக் ட்ரெய்னிங். பைக் ஓட்டுறதுக்கான அடிப்படை திறன்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இத முடிச்சாதான் உங்களுக்கு எல்போர்டு போட்டுட்டு தனியா பைக் ஓட்டவே அனுமதி கிடைக்கும். ஓகே, சிபிடி முடிச்சாச்சு. இப்போ நீங்க ரோட்ல பைக் ஓட்டலாம். ஆனா சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. 1, எல்போர்டு கண்டிப்பா மாட்டியிருக்கணும். 2, 125 சிசிக்கு மேல பைக் ஓட்டக்கூடாது. 3, யாரையும் பின்னாடி ஏத்திட்டு போகவே கூடாது. 4வது, ரொம்ப முக்கியமானது, மோட்டர்வே பக்கம் தலை வச்சே பார்க்கக்கூடாது. முழு லைசன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ உங்க கையில தற்காலிக லைசன்ஸ் இருக்கு. ஆனா இது முதல் படிதான். எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஒரு முழுமையான பைக் ரைடர் ஆகுறதுக்கு ஒரு ஏணி இருக்கு. அந்த ஏணில எப்படி ஏறுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த டேபிள பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் சிம்பிளா சொல்றேன், இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சிஸ்டம் மாதிரி. உங்க வயசு ஏற ஏற நீங்க ஓட்டக்கூடிய பைக்கோட பவரும் அதிகமாகும். பாருங்க, 17 வயசுல A1 லைசன்ஸ்ல ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் 19 வயசுல A2 லைசன்ஸ்க்கு போறீங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல் A லைசன்ஸ்க்கே போக முடியும். இந்த ஃபுல் லைசன்ஸ் வாங்குறதுக்கு 2 வழி இருக்கு. அது என்னன்னு அடுத்ததுல பார்க்கலாம். சரி, அந்த ஃபுல் A லைசன்ஸை வாங்குறதுக்கு 2 வழிகள் இருக்கு. வழி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. அதாவது நீங்க A2 லைசன்ஸ் வாங்கி 2 வருஷம் ஓட்டினதுக்கு அப்புறம் உங்க 21 வயசுலயே ஃபுல் லைசன்ஸ் டெஸ்ட் எழுதலாம். இன்னொரு வழி டைரக்ட் ரூட். இதுக்கு உங்க வயசு 24 ஆகணும். நேரடியா ஃபுல் லைசன்ஸ்க்கான எல்லா டெஸ்டையும் எழுதி முடிக்கலாம். ஒன்னு அனுபவத்தை வச்சு போறது, இன்னொன்னு வயசை வச்சு போறது. இது வரைக்கும் நாம மோட்டார் சைக்கிள் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா ஒருவேளை உங்களுக்கு சின்னதா சிட்டிக்குள்ள ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி வேணும்னா அப்போ மோபெட் ஒரு நல்ல ஆப்ஷன். அதை ஓட்டுறதுக்கு என்ன விதிகள்னு இப்போ பார்க்கலாம். எந்த வண்டிய மோபெட்னு சொல்லுவோம்? அதுக்கு 2 கண்டிஷன் தான். 1, இன்ஜின் 50 சிசிக்கு மேல போகக்கூடாது. 2, அதோட டாப் ஸ்பீட் மணிக்கு 28 மைல் தாண்டக்கூடாது. இந்த 2 ரூலையும் ஃபாலோ பண்ணினா அது சட்டப்படி ஒரு மோபெட். மொபெட் ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவை? சிம்பிளா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்றேன்.
உங்க வயசு 16க்கு மேல இருக்கணும், உங்ககிட்ட தற்காலிக லைசென்ஸ் இருக்கணும், அப்புறம் ஆமாம், மோட்டார் சைக்கிள் மாதிரியே இதுக்கும் சிபிடி ட்ரைனிங் கண்டிப்பா முடிச்சிருக்கணும். இப்போ கார் ஓட்டுறவங்களுக்கு இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நீங்க உங்க கார் லைசென்ஸ February 2001க்கு முன்னாடி வாங்கியிருந்தா நீங்க சிபிடி பண்ணாமலே ஒரு மோப்பட்ட ஓட்டலாம். ஆனா அதுக்கப்புறம் பாஸ் பண்ணவங்க மத்தவங்கள மாதிரி கண்டிப்பா சிபிடி முடிச்சாகணும். சோ உங்க கார் லைசென்ஸ் டேட்டா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரி, நாம எல்லா விதிகளையும் பத்தி பேசிட்டோம். ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு விதிகள் எல்லாம் இப்போ தெரியும், ஆனா நீங்க சாலைக்கு தயாரா இருக்கீங்களா? ஏன்னா விதிகளை தெரிஞ்சுக்கிறது ஒரு படிதான், ஆனா ரோட்ல நடக்கிற எதையும் சமாளிக்க மனசளவுல தயாரா இருக்கிறது தான் உண்மையான திறமை. வெறும் கையால மட்டும் இல்ல, உங்க மூளையாலையும் வண்டி ஓட்டுங்க, பாதுகாப்பா ஓட்டுங்க.